பக்ரீத் பண்டிகையை ஒட்டி திண்டுக்கல் நத்தம் ஆட்டுச்சந்தை மற்றும் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி வார சந்தையில் சுமார் 5 கோடிக்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், தற்போது ஆட்டு சந்தையில் வியாபாரம் களை கட்டி இருப்பதை பார்க்க முடிகிறது. வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? ஆடுகள் எவ்வளவு ரூபாய் வரை விற்கப்படுகிறது? வணக்கம். நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா வருகின்ற 28ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகை நாளில் வாங்கும் ஆடுகளிலிருந்து குறைந்த அளவு கறியை தங்கள் வீடுகளிலும் சமைப்பதற்கும் அதிக அளவு மீதமுள்ள கறிகளில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவதற்கும் ஆடுகளை அதிகமாக வாங்குவார்கள். குறிப்பாக இது தமிழகம் முழுவதும் இந்த ஆட்டு சந்தையில் ஆடு விற்பனையானது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறதா கூற வேண்டும். சுமார் 10 கோடி மதிப்பில் பல்வேறு இடங்கள்ல இந்த ஆடுகள் விற்பனையானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக மதுரை, திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அதிக அளவு இந்த ஆட்டு சந்தைகள்ல ஆடுகள் விற்பனையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திண்டுக்கல் சந்தையில நத்தம் பகுதியில் நடைபெறும் ஆட்டு சந்தையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகள் நடைபெறும் இந்த சந்தையில் திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து நத்தம், சானரப்பட்டி, கோபாலப்பட்டி, செந்துறை, கொட்டாம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் ஆடுகளை நத்தம் ஆட்டு சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வருவார்கள். இந்த ஆட்டு சந்தையில் குறிப்பாக பக்ரீத் பண்டிகை வருவதை முன்னிட்டு இன்று ஒரே நாளில் 2000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக வந்திருக்கிறது. இதில் ஆடுகள் எடை ஏற்ப 5000 முதல் 40,000 ரூபாய் வரை ஆடுகளானது விற்பனையானது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நத்தம் மற்றும் அது மற்றும் சுற்றுலா பகுதிகளை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அதிக அளவு இந்த ஆடுகளை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. மேலும் வழக்கத்தை விட பக்ரீத் பண்டிகை என்பதால் ஆடுகள் ஒவ்வொரு ஆடுகளும் 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை அதிக அளவில் விற்பனையானது மகிழ்ச்சி என்று வியாபாரிகள் கூறுகிறார்கள். சுமார் நத்தம் மட்டும் பாத்தீங்கன்னா ஆட்டுச்சந்தை மட்டும் பாத்தீங்கன்னா இந்த 2 கோடி ரூபாய் மதிப்பில இந்த ஆடுகளானது விற்பனையாயிருப்பது என்று தெரிய வந்திருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சிப்பள்ளி வார சந்தையில 3 கோடிக்கு ஆடுகளானது விற்பனையாயிருக்கு என்பது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு இந்த ஆடு சந்தைகள்ல வியாபாரமானது சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் வியாபாரிகள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தற்போது அவர்கள் தகவல் தெரிவித்துக் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.